ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். பாரதி ராஜா ஒரு கதை எழுதிட்டார். அது ஒரு கிராமத்தினுடைய கதை. அந்த கதை நம்ம படமாக பண்ணணும்னா என்ன பண்ணுறது, ஹீரோ ஹீரோயினி தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, பாரதி ராஜா ஹீரோ ஹீரோயினி தேடி அவர்லாம் நம்மள மாதிரி ஆடிஷன் வச்செல்லாம் ரெடி பண்ண மாட்டார். ஏன்னா தடத்தில் போயிட்டு இருக்கிற யாராச்சும் பார்த்து இந்த பையன் கரெக்டாக இருப்பான் படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பிடிச்ி படத்தில் போட்டுருவோம். அந்த மாதிரி கேரக்டர். அதே மாதிரி தான் முத்துராமன் வீட்டுக்கு போகும்போது ஒரு விளையாண்டுட்டு இருந்திருக்காரு செட்டில்காருக்கு. பார்த்தோன்னே என்ன பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிருக்காரு. விளையாண்டுட்டு இருக்கிறான்னு சொல்லிக்காரு முத்துராமன். சரி, ஓகே, நம்ம படத்தில் கூப்பிட்டா நடிப்பாரா அப்படின்னு கேட்டிருக்கிறேன். கேட்டு கூப்பிட்டு பாருங்கன்னாரு. அவர் கூப்பிட்டாரு, நடித்தார், அவ்வளோதான். இந்த மாதிரி தான் பாரதி ராஜா கார்த்திகை உருவாக்குனார். அப்படிங்கும்போது இப்போ ஒரு கிராமத்து கதை எழுதிடுறாரு. அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஹீரோ வேணும், நல்லா கிராமத்து சாயலாக இருக்கணும், ரெண்டாவது மதுரை தமிழ் பேசுகிற ஆளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தோன்னா என்ன பண்ணுறாருன்னா, மொட்டை மாடியில் நின்று டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. யாரும் மனோபாலா சார் அவர்களும் பாரதி ராஜா அவர்களும். கீழே ஒரு பொண்ணு சைக்கிளில் போயிட்டு இருக்கு. போனோன்னே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ அந்த பொண்ணு கூப்பிடியா, அந்த பொண்ணு பாரியா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு பார்க்கறதுக்குள்ள அந்த பொண்ணு போயிடுது. போனோன்னா அந்த பொண்ணு எங்கே போகுது ஏது போகுதுன்னு சொல்லி 4 பேர்த்துக்கு விசாரிச்சோன்னா அந்த பொண்ணு டைப்ரைட்டிங் கிளாஸ் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வரவரில் வெயிட் பண்ணியா பார்க்கலாம், அந்த பொண்ணு கண்டிப்பாக நம்மளுக்கு ஒர்க் ஆகுமான்னு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த டைப்ரைட்டிங் முடிச்சுட்டு அந்த பொண்ணு திரும்பி வர்றாங்க. வந்த உடனே அந்த பொண்ணு இம்மா நில்லுமான்னு சொல்கிறாங்க. நின்னோடனே இறங்கி பார்த்தாங்க, உயரம் கம்மியாக இருக்குது. மனோபாலா சார், என்ன சார் உயரம் ரொம்ப கம்மியாக இருக்குது? யோ, உயரம் இல்லைனாலும் பேசு, முகவெட்டு நல்லா இருக்குதியா, கண்டிப்பாக அந்த படத்துக்கு நம்ம படத்துக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ ஓகேம்மா உங்கள் வீட்டில் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு போக சொல்லிட்டார். அடுத்ததான் என்ன பண்ணுறாருன்னா, என்னையா ஹீரோ மட்டும் இன்னும் கிடைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட டீமை கூட்டிக்கிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் உங்களுக்கு தெரியும், அந்த டெம்பிளுக்குள்ளே போய் சுற்றி வராரு. வரும்போது உள்ளே ஒரு வளையல் கடைக்காரரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. என்னென்ன வாமா வளையல் வேணுமா, என்ன வேணும்னு சொல்லி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காருமா. அந்த மதுரை தமிழில் பேசி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தோன்னே அந்த பையனை வர சொல்லு அப்படிங்கிறாரு. அந்த பையன் பார்த்தீங்கன்னா நல்லா கட்டையாக, நல்லா ஒரு கட்டுக்கோப்பான உடலோட, நல்லா ஃபேஸ் ஒரு கிராமத்து ஃபேஸு. ரெண்டாவது நல்ல அந்த குரல் கொஞ்சம் கட்டை குரலாக இருந்தனால உடனே கூப்பிட்டேன்னு, வியாபாரம் சூப்பராக பண்ணுறானே வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்கிறாரு. வர சொன்னேன், என்னப்பா என்ன பண்ணுறீங்க, வளையல் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னு சொல்கிறாரு. அப்படியா, நாளைக்கு என்னுடைய தமிழ்நாடு லாட்ஜில் பாருன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போன உடனே என்ன பண்ணுறாருன்னா, மறுநாள் அவர் சொன்ன டைமுக்கு முன்னாடியே அந்த வளையல் கடைக்கார பையன் வந்துடுறாரு. என்ன அந்த பையன் வந்துட்டாங்க முன்னாடியே வந்துட்டான். சரி வர சொல்லு. வந்தார். உள்ளே நின்னோடனே, என்னையா நடிப்பியான்னு கேட்டார். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பண்ணி செய்கிறேங்க ஐயா அப்படின்னு சொல்லிக்கிறார். சரி, ஓகே, இப்போ கீழே ஒரு எறும்பு அங்கிருந்து நீங்கள் போகுது, அதை பாரு அப்படிங்கிறாரு. உடனே அந்த எறும்பு போகிறது அப்படி மெதுவாக பார்க்கணும். பார்த்துருக்காரு. எறும்பு போயிடுச்சு, நீ தான் என்னோட படத்துக்கு ஹீரோ அப்படின்ட்டார். பாரதி ராஜா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர் எப்படி செலக்ட் பண்ணுவார்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த டைப் ரைட்டிங் போன பொண்ணு ரேவதி, அந்த வளையல் கடைக்கார ஆள் பாண்டியன், இவங்க 2 பேர்த்தையும் வச்சு மண் வாசனைங்கிற படத்தை எடுத்து நம்ம மெகா கிட் கொடுத்த டைரக்டர். இப்படி ஒரு நடிகையும் இப்படி ஒரு நடிகனையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ம மறக்க முடியாத அளவுக்கு பண்ணவர் பாரதி ராஜா அவர்கள். அந்த மாதிரி தான் அவர் செலக்ட் பண்ணுவார். இது ஒரு 100ல் 1 உதாரணம். அவர் இன்னும் பண்ணது நிறைய இருக்குது. அது எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.